வணக்கம். பைசன் படத்தை சொன்ன மாதிரி வந்து பார்த்துட்டு வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி டூட் படத்தை பற்றின விமர்சனமும் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா பார்த்து நம்மளோட கருத்து உங்கள் கூட ஒத்து போதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் ஆரம்பிக்கும் போதே வந்து மானத்தி கணேசன் அப்படிங்கிறவரோட உண்மையாக லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு கபடியில் வென்று அர்ஜுனா அவார்ட்லாம் வாங்கின தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஒரு கபடி வீரரின் கதை தழுவல். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கதையை காட்டுறதுக்கு கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக சினிமாட்டிக் எலமெண்ட்ஸ்லாம் சேர்த்துக்காங்கன்ற சொல்லிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக மானத்தி கணேசன் தான் லைஃப்பில் ஜெயிச்சிட்டாரு, அப்போ நம்ம கதாநாயகனும் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ஆரம்பத்திலே தெரிஞ்சிருது. ஏன்னா அவன் இந்தியன் கபடி பிளேயருக்கு விளாடுற மாதிரி வந்து காட்டியிருந்தாங்க, கபடி டீமுக்கு விளாடுற மாதிரி. அதே மாதிரி இந்த படத்தோட ரிவ்யூவை ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தையிலே சொல்லிட்டு போகிறேன். காலமாடன் வந்து ஜெயிச்சிட்டான். படம் வந்து நல்லாயிருக்கு, போய் பார்க்கலாம், மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். சரி, இந்த படத்தில் எதெல்லாம் நல்லா இருந்துச்சு, சுத்தமாக எதுவுமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது மைனஸே இல்லையா, அவனுக்கு பிடிக்காத விஷயங்களே எதுவுமே இல்லையா, ஒரு பேக்ட்ரா மாதிரி எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்களா, இருக்குது. பட் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை வந்து பேசிட்டு மற்ற விஷயங்களையும் வந்து கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாரி செல்வராஜ் அவர்கள், இது வந்து பார்த்திங்கன்னா அவரோட டாப் 3 ஃபிலிம்ஸில் கண்டிப்பாக வந்து இருக்கும். பரியேறும் பெருமாள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னா, கர்ணன் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னா, இந்த படமும் எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். ஸோ மாமன்னன் அப்படிங்கிறது அவரோட என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலி ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் மூவிஸ். பட் இது வந்து கண்டிப்பாக அவரோட டாப் 3ல எப்போவுமே இருக்கும். மாரி செல்வராஜ் என்னப்பா எடுத்துகிட்டு போகிறாரு, அமுக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்க, இந்த கதையை எவ்வளோ நாள் தான் எடுத்து காட்டிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சலிப்போடே போங்க. நான் அந்த மைண்ட் செட்டில் போல ஓப்பன் மைண்டோடு தான் போனேன். ஒருவேளை நிறைய பேர் அப்படி சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அந்த ஒரு மைண்ட் செட்டோடய ஸ்டீரியோ டைப்போடையே போய் உட்காருங்க. இந்த படம் வந்து உங்கள் மனசை வந்து மாற்றி, இந்த படம் வந்து உங்களை உள்ளே இழுத்துரும். உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் வெளில அனுப்பணும். அதனால் கண்டிப்பாக இந்த படம் தவிர்க்க முடியாத, எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். தமிழகத்தில் எல்லாருமே, நீங்கள் தென் மாவட்டங்களில் இருந்தால் அந்த படம் உங்களுக்கு வேறு லெவலில் இம்பாக்ட் வந்து கொடுக்கும். ஆனால் தமிழகத்தில் எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா நீங்கள் ஒரு சாதிக்குள்ளே இருக்கீங்களோ மதத்துக்குள்ளே இருக்கீங்களோ, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஒரு இனத்தில் இருக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒதுக்கப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய உரிமைகள் அப்படிங்கிற தட்டி பறிக்கப்படும். தேவையில்லாத உங்கள் பிறப்புனாலே பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு ஹேட் அப்படிங்கிறது யாராவது ஒருத்தர் காட்டியிருப்பான். அப்படி காட்டவே இல்லை, எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவே முடியாது. அப்படி நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருந்தோம்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு எப்படி வெற்றி அடையணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளேயே ஓடிட்டு இருக்க இன்னர் டீமன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதுலேருந்து எப்படி வெற்றி அடையணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட வந்து சொல்லிக் கொடுக்கும். இல்லை நீங்கள் ஒரு சாதியவாதி, உங்களுக்கு ஒரு ஆணவம் மனசில் இருந்துச்சு, எவ்வளோ நல்ல படம் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒதுக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கலாய்க்க தான் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் மனசாட்சியே வந்து நிறைய கேள்விகள் வந்து இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸு, டயலாகு, நிறைய சீன்ஸ் வந்து எழுப்போம். அப்பேற்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவியை வந்து மாரி செல்வராஜ் கொடுத்துருக்காரு. அவர் அலசி அறையிற கதைக்களம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சாதியம் சம்மந்தப்பட்டு இருந்தாலும், இந்த படத்துலையும் எல்லா படத்துலையும் என்னப்பா அப்படி பண்ணுறாருன்னு இந்த படத்துலையும் அப்படி தான் வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை பேசாத விஷயங்களை நிறைய புரிதல்களை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு சாதிய படமா, இது ஒரு அரசியல் படமா, இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி அப்படின்னு பார்த்துலாம், எல்லாமே தான். ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூட வைக்கிறது, ஒருத்தனை பிடிக்கவே பிடிக்காதுப்பா, தொடவே மாட்டான் அவனை அப்படின்னு சொன்னால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆனால் விளையாட்டுக்குள்ளே போயிட்டா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து பிடிக்காத கூட தொட வேண்டிய வந்துடும். ஏன்னா வெற்றி அடையணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்பிரிட்டை வந்து கொண்டு வரும். ஸோ படிப்பு அப்படிங்கிறது இந்த சாதியத்துக்குள்ளே வந்து வெளில போயிட்டு உங்களை வந்து வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம், அது உங்களை ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிறத பல படங்களில் காட்டியிருப்பாங்க. ஸ்போர்ட்ஸும் உங்களை கொண்டு போன்ற பல படங்கள் காட்டியிருந்தாலும் இந்த படத்தில் ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ எஃபெக்டிவாக கொண்டு போவோம். அண்ட் ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒருத்தன் வந்து வின் பண்ணி கீழேருந்து வரான் அப்படின்னா அவனை பிடிக்காதவனாக இருந்தவன் கூட பின்னாளில் வந்து அவனோட வெற்றியை கொண்டாடுற மாதிரி ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட உடம்பை மனசை ஒருநிலைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் எல்லோரையும் ஒன்றிணைக்கும் அப்படிங்கிறது இந்த விளையாட்டு. மனுஷன் கண்டுபிடிச்ச ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விளையாட்டு. அந்த விளையாட்டின் மூலியமாக ரொம்ப விளிம்பு நிலையில் ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் வந்து பல தடைகள்னால் வந்து 1 2 இல்லை 360 டிகிரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவனை அடக்கி ஒடுக்கிறதுக்கு என்னென்னோ வேலைகள்லாம் நடக்குது. அதை தாண்டி நான் ஏற்கனவே சொன்னேன், மானத்தி கணேசன் ஜெயிச்சாருன்னா என்ன எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது, அவன் ஜெயிப்பானா இல்லையான்றது தானே ஒரு த்ரில்லிங்காக இருக்கணும். ஆனால் எப்படி ஜெயிச்சாரு அப்படிங்கிற கதையை வந்து சூப்பராக வந்து காட்டியிருக்காங்க. அந்த வகையில் மாரி செல்வராஜ் அவர்கள் மீண்டும் ஒரு முறை வந்து ஒரு டேரக்டராக வந்து வெற்றி பெற்றிருக்காரு. நீங்கள் நிஜமாகவே தமிழ் சினிமாவில் யாருமே எடுக்க முடியாத, இதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படம்லாம் எடுப்பாங்களா? ஏன்னா சென்சிட்டிவான விஷயத்தை எடுத்து யாரோ எடுத்துடலாம். இன்றைக்கி சாதியை பற்றி படம் எடுக்கிறேன், மாற்ற பற்றி படம் எடுக்கிறேன், கீழேருந்து மேலே வரத்தை பற்றி படம் எடுக்கிறேன்னு. பட் அவ்வளோ சென்சிட்டிவான சப்ஜெக்டை எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக ஒரு கிராஃப்டோடு ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டேரக்டராக வந்து மீண்டும் ஒரு வாட்டி நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. உங்கள் மேலே மிகுந்த மரியாதை. அதை தாண்டி வந்து கதையின் நாயகனை பற்றி வந்து பேசி ஆகணும். எப்போவுமே அந்த அப்பா பையனை வந்து கம்பேர் பண்ணாதப்பா, நெப்போ கிட்ஸு ஈஸியாக அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கிடச்சிச்சு, ப்ரிவிலேஜ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக பேர்பட்ட ஒரு நெப்போ கிட்டு ப்ரிவிலேஜ்டு கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம விக்ரமுடைய மகன் துருவ் விக்ரம்.
இவரை ஃபஸ்ட்டு அந்த வர்மா அது மாதிரி 2 படம் வந்துச்சுல்ல, அதில் அந்த படம் நான் பார்க்கவே இல்ல. அதற்கப்புறம் இவரை வந்து மகான் படத்தில் பார்க்குறப்போ நிஜமாவே எரிச்சலா வந்துச்சு. ஒண்ணு விக்ரம் பையனுக்கு ஈஸியா அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுல அப்படிங்கிற எரிச்சலோ, இல்ல அந்த படத்தில் அந்த கேரக்டரை பார்த்து எரிச்சலான்னு தெரியல. சத்தியமா சொல்றேன், இதுதான் வந்து அவர் வந்து சொன்னார்ல, இதான் என்னோட முதல் படம்னு சொல்லிட்டு. அது நெறைய பேர் வந்து கண்டிப்பா ஒரு திமிரா எனக்கே வருத்தமா இருந்துச்சு. என்னங்க மத்த டைரக்டர்ஸ்லாம் அதுவும் பாலாவை போய் மதிக்க மாட்றேன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ உண்மைய தான் சொல்லியிருக்காரு. இதுதான் அவரோட முதல் படம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க அப்பாக்கு பல வருஷங்கள், அதாவது சியான் விக்ரமனுக்கு பல வருஷங்கள் கழிச்சு கிடைச்ச அந்த டெஸ்ட், அந்த ஒரு விருந்து, பசிக்கான விருந்து, இல்லை சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வேணால் சொல்லலாம். அது வந்து இவருக்கு 3வது படத்துலேயே வந்து கிடச்சிருக்கு. அவங்க அப்பாவோட பையன் அப்படிங்கிறனால நல்லா நடிச்சிடும் அப்படிங்கிறனால இல்லை, இவர் வந்து கண்டிப்பாக தன்னோட உருமாற்றி இருக்காரு, உடம்பளவுலேயே உருமாற்றி இருக்காரு, மனசளவுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டராக வந்து ஒரு பெரிய சேஞ்ச், அவர் டிரான்சிஷன் வந்து கோத்ரூ பண்ணியிருக்காரு. அது இந்த படத்தோட டேரக்டர் அவர் வேலை வாங்கினதா, இல்லை அவரே ஈடுபாடோட ஜெயிச்சிடணும், நம்ம அப்பாவையும் தாண்டி வந்துடணும் அப்படின்னு நினச்சி உழைப்பை போட்டுக்காரான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கபடி பிளேயராக சான்ஸே இல்லை. ப்ராப்பராக வந்து அவரோட மூவ்ஸ் எல்லாமே வந்து கபடி எல்லாருமே விளையாடிப்போம். நான் பெரிய கபடி எக்ஸ்பர்ட்லாம் இல்லை, பட் கபடி விளையாடுறவங்க எப்படி விளையாடுவாங்க சொல்லி நம்மளுக்கு தெரியும்ல. ப்ராப்பராக அதை வந்து பண்ணியிருக்காரு. அவரோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தா வந்து ஒரு குட்டி பைசன் மாதிரியே வந்து ஆகியிருக்காரு. அண்ட் அவருடைய அந்த மொழி இருக்குல்ல, நடை வேறு லெவல். படம் முழுக்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் ஸ்லாங் பேசிட்டு அப்படியே போயிடுறாங்க. இவர் பெரும்பான்மையாக அந்த ஸ்லாங்கு, அந்த வார்த்தைகள்லாம் வந்து அப்படியே தக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் அது ஃபேக்காக இல்லாமல் அவ்வளோ சூப்பராக டப்பிங் பேசியிருக்காரு. ஒருத்தன் வந்து நடிக்கிறான் அப்படிங்கிறத தாண்டி டப்பிங் பேசுறது மூலிமா அந்த நடிப்பை வந்து மெருகூட்ட முடியும். நடிப்பே சூப்பராக நடிச்சிட்டாரு. பட் டப்பிங் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் மேலே வந்து பேசி ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது. அவர் அந்த ஊரில் ஒரு பையன், அவன் ஒரு கபடி பிளேயர், அவன் கஷ்டப்படுறான், அவன் கோவம் வந்து எல்லாரையும் அடிப்பான் அப்படிங்கிறத எல்லா இடத்துலையுமே. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ரியாக்ஷன்ஸு, எமோஷனல் ரியாக்ஷன்ஸு, சீனில் வந்து கண்ணு சிமிட்டாமல் சில ரியாக்ஷன்லாம் கொடுக்கறது. ரொமான்ஸுக்கு அவ்வளோ வேலை இல்லை அப்படின்னால அப்படி ஒரு சின்ன காட்சி வந்தால் கூட அதுலேயும் வந்து தன்னுடைய நடிப்பாற்றலை காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக உங்கள் அப்பாவுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் மிஞ்சாமல் போயிடுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் மூலிமா தெரியுது. இதற்கு மேலே நீங்கள் எப்படி கதை காலத்தை ஸ்டோரியெல்லாம் சூஸ் பண்ணி நடிக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. மற்றபடி நீங்கள் ஒரு நடிகராக சத்தியமாக கண்மூடித்தனமாக நீங்கள் வந்து சிறப்பான வேலையை செஞ்சுருக்கீங்க. அதுவும் படம் முழுக்க செஞ்சுருக்கீங்க. உங்கள் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் படம் ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நீங்கள் மட்டுமே படம் இல்லை, உங்களையும் தாண்டி ஸ்ட்ராங்கான நிறையா கேரக்டர்ஸ், கிரேட் பர்ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்க. பட் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவும் சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அடுத்த லெவல். அவரும் வென்று விட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்து கதையில் படத்தில் சொல்லக்கூடிய அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. லால் அண்டு நம்மளோட ராஜன்னு பாருங்கள், திருப்பி திருப்பி வாயில் வருது. அமீர், ஏன் ராஜன்னு வாயில் வருதுன்னா, அமீருக்கு வந்து இந்த ராஜனுக்கு அப்புறம் ஒரு சிறப்பான ஒரு ரோல். அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் அதில் வந்து ஒரு தனி முத்திரையை பதிச்சுட்டு போகிறவர் தான். அந்த வடச்சென்னையில் ராஜன் கொடுத்த ரோல், ராஜன் ரோல் இருக்குல்ல, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ரோல் வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அவர் ஏன் அந்த ஒரு கதாபாத்திரமாக மாறுறாரு, அதுக்கப்புறம் எப்படி இருக்கிறாரு, கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு அந்த நியாயம் அப்படிங்கிற நடிப்பின் மூலியம் மட்டும் இல்லாமல் சில வசனங்கள் இருக்கும். நாங்கள் வந்து சொல்லியிருப்பார், நம்ம ஏன் செய்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது, ஆனால் நிறைய பேர் தெரியாமலே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி திரியிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதியத்திற்காக யாரோ ஒருத்தங்க தலை தூக்குறேன்னு சொல்லிட்டு கையில் கத்தி எடுப்பாங்கல்ல, அதை பார்த்து க்ளோரிஃபை பண்ணிட்டு ஹீரோயிசமாக வந்து வளர்த்துட்டே இருந்துட்டு எதற்காக வந்து அவன் கத்தி எடுத்தான், எதற்காக அவன் தியாகம் பண்ணி நம்ம சமூகத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ண போனான் அப்படிங்கிறத மறந்துட்டு அதன் மூலியமாக ஒரு ஹீரோ வர்ஷிப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி டயலாக்லாம் சொல்லும்போது சத்தியமாக எல்லாருமே வந்து கை தட்டிட்டாங்க. இன்னொரு பக்கம் லால், இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு சமூகத்தின் ஒரு தலைவர்களாக, இல்லை அவங்களுக்காக போராடுறவங்க, அவங்களுக்காக சண்டை போடுறவங்க மாதிரி நடிச்சிருக்காங்க. அதில் லாலோட நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நம்ம முடிஞ்சளவுக்கு கதையை சொல்லாமல் சொல்கிறேன். ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை பார்க்குறாரு, த்ருவ் விக்ரம் வந்து பார்க்குறப்போ வந்து இவன் டிப்பிக்கல் வில்லன்டா, நாயை கொல்லுவான், கூட்டு போய் கை உடைப்பான், காலை உடைப்பான், அந்த விளையாட்டை அப்படியே கெடுத்து விடுவான் அப்படிங்கிறலாம் தாண்டி இவர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணி வேறு மாதிரி அவருக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்குது. பட் அதுக்குள்ளே ஒரு நல்ல கேரக்டர் இருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் நல்லது கெட்டது இருக்குன்ற அந்த கிரே ஏரியாவை வந்து சூப்பராக மாரி செல்வராஜ் லாலோட கேரக்டரும் நல்லா வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருப்பார். அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவரும் சொல்லுவார் ஒரு டயலாக், இதெல்லாம் ஏன் பண்ணுறோம், இதுதான் மரியாதைன்னு நினச்சி பண்ணுறோம், ஆனால் நான் எல்லாருக்குள்ளேயும் இருக்க மனுஷனை பார்ப்பேன்னு சொல்லிட்டு இப்போ உடனே சொல்லுவாங்கள்ல, 2 ஜாதிக்கு சண்டையை மூட்டி விடுறதுக்காக தான் அந்த படம் எடுத்துக்காங்கன்னு சொல்லிட்டு. இதில் நம்ம நாயகனை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறதே, படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து அவனுக்குள்ளே ஒரு டேலண்ட் இருக்குன்னு தூக்கி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சமூகத்தை சேர்ந்த ஒரு வாத்தியார், ஆசிரியர் தான். ஸோ இந்த அவர் எடுத்தோன்னே அதை காட்ட வேண்டிய அவசியம் என்னென்னா, பாஸ் நான் வந்து ரொம்ப பெரிய விஷயத்தை பேச போகிறேன், இப்போ இந்த ஜாதி தான் நல்லவன், இந்த ஜாதி தான் கெட்டவன் அப்படின்லாம் இல்லை, எல்லா ஜாதியிலையும் நல்லவன் கெட்டவன் இருக்கான், அதற்குள்ளே நம்மளோட போராட்டங்கள் வந்து எப்படி இருக்குது வாழ்க்கையில், இதில் எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒன்று திரளலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து சூப்பராக வந்து காமிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போலீஸ் வராங்கன்னா போலீஸோட பேட்சில் வந்து ஒரு பேர் போட்டிருப்பாங்க, அவர் ஒரு மதத்தை சேர்ந்த
சேர்ந்தவராக இருப்பார், இல்லை இன்னொரு இனத்தை சேர்ந்தவராக இருப்பார். அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவங்களுக்கு உண்டான நன்மையை செய்யறதுக்கான வாய்ப்பு உள்ளவங்க தான், அவங்களுக்குள்ள அந்த பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஊரே ஒன்றிணைக்கிற மாதிரியான ஒரு படம் தான் எடுத்திருக்காரு. இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக வந்து சாதிய முரண்களோட யாராவது இந்த தேட்டரை பற்றி பார்த்தா கூட அவன் சொல்கிறது உண்மை இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயமான மனசுலேருந்து எடுத்த படம். ஸோ அமீர் கேரக்டரும் சரி, லால் கேரக்டரும் சரி, ரெண்டு பேருக்குமே வெயிட்டான கேரக்டர், ரெண்டு பேரும் வெயிட்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான கிராஃப் தான் அந்த படத்தில் இருக்கும். உண்மை சம்பவங்களை வச்சு இன்ஸ்பயர் பண்ணி எழுதப்பட்ட கேரக்டர்ஸ் அப்படிங்கிறதுனால உண்மையாகவே அவங்களுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தத்ரூபமாக சில காட்சிகள்லாம் வடிவமைச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக வந்து நான் டக்குன்னு காஸ்ட் விட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ்குள்ளே போகிறேன், சாரிங்க, மனசுலேருந்து அப்படியே வருது. குறிப்பாக நிறைய சண்டை காட்சிகள் இருந்தாலும் ஒரு வயல்வெளியில் சண்டை காட்சிகள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா துருவ் விக்ரம் வந்து கபடி பிளேயர் எப்படி சண்டை போடுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து கையாண்டிருப்பார். ஏன்னா கபடி அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி கேம்னா என்டியூரன்ஸு, ஸ்ட்ரென்த்து எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா தந்திரமாக வந்து எப்படி ஒருத்தர் உள்ளே போயிட்டு ரைடு எடுத்துகிட்டு வருது, அவனா உள்ளே வந்தாலும் அப்படி வலிச்சு போடுறது, ஃபிசிக்ஸை புரிஞ்சுக்கிறது நிறைய விஷயம் இருக்கும். அதை வந்து அந்த ஃபைட்டில் இன்கார்பரேட் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்ஷன் வந்து பக்காவாக இருக்குது, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. அண்ட் கபடி அந்த கோரியோகிராஃபிங் அந்த மேட்சஸ்லாம் இருக்கும்ல, பொதுவாக ஸ்போர்ட்ஸ் மூவினா திருப்பி அந்த ஸ்போர்ட்டை காட்டிகிட்டே இருக்கும்போது ஒரு சலிப்பு ஏற்பட்டுரும். இதில் கடைசி வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் வந்து கபடி வருது, பட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து கோரியோகிராஃப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா காட்சிகளுமே வந்து நல்லா எடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான கேரக்டர் தவிர்க்கவே முடியாதுன்னா பசுபதியோட கேரக்டர் எந்த அளவுக்கு செம்மையாக அவர் பண்ணியிருக்காருனா, சில இடங்களில் வந்து ஏன் அப்படி பண்ணுற, இரிட்டேட் பண்ணுறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை பார்த்து வந்து தோணும். அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டருக்குள்ளே இருக்கிற அந்த போராட்டத்தை வந்து சூப்பராக வந்து வெளிப்படுத்தியிருப்பார். அவரும் படம் முழுக்க தன்னோட ரோலை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு போயிருக்காரு. அதற்கப்புறம் இவங்களோட ராஜிஷா சிஸ்டராக வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்களோட நடிப்பு மிக அருமை அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரோலை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. அண்ட் அனுப்பமாக இருக்காங்க, நல்லா நடிச்சிருந்தாலும் அந்த ரோல் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஒரு வெயிட்டேஜ் இல்லாத ஒரு ரோல் மாதிரி தான் வந்து தெரியுது. அதை தாண்டி யாரெல்லாம் இந்த படத்தில் இருந்திருக்காங்களோ, அந்த கிராமத்தில் குறிப்பாக நான் அந்த சொன்னல அந்த வாத்தியார் கேரக்டர் பிடி மாஸ்டராக பண்ணியிருக்காரு. அவர் வந்து அருவி படத்தில் நடிச்சவர், அதை வச்சு அவர் பேர் வரும். சாரி ஐம் ரியலி, நீங்களும் வந்து சூப்பராக நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு செம்ம ரோல் வந்து இந்த படத்தில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த கிராமத்தில் இருக்கவங்க, துருவ் கூட இருக்கிறவங்க, இல்லை லால் கூட இருக்கிறவங்க, இல்லை நம்ம அமீர் கூட இருக்கவங்க எல்லாருமே, சைடில் வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்காரங்களாகவே வந்து மாறி நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த காஸ்டிங் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. அதையும் தாண்டி இந்த படத்தில் வந்து டெக்னிக்கலாக சொல்லணும்னா கேமரா ஒர்க் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன இந்த கபடி போட்டிகளை வந்து எடுக்கிறது, காட்சிப்படுத்துறது, அப்புறம் வந்து ஸ்டண்ட்டு சீக்வன்ஸு, அதுக்கப்புறம் உணர்ச்சிகரமான காட்சிகளில் வைக்கக்கூடிய லைட்டு, அவங்களுக்கு வைக்கிற க்ளோஸ்அப்பு, அப்புறம் எலவேஷன் சீன்ஸ்க்கு வச்ச க்ளோஸ்அப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஒர்க் வந்து பக்காவாக இருக்குது. லைட்டு கீட்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் குறையா டெக்னிக்கலாக வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து எடிட்டிங் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா பேக்டாக போயிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நிறைய சீக்வன்ஸ் வந்துட்டே இருக்குது. கடைசி வரைக்கும் படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இருந்தாலும் சில இடங்களில் ஒரு லேக் இருந்துச்சு. அதுக்கு முக்கியமாக எடிட்டிங்கில் ஏற்பட்ட சில பிழைகள் தான் வந்து காரணம்னு தோணுச்சு. ஸோ இந்த படத்தோட ஒரு மைனஸ்ன்னு சொல்லணும்னா அதை வந்து நான் எடிட்டிங் தான் வந்து சொல்வேன். அதை தாண்டி வந்து டயலாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ வந்து நிவாஸ் கே பிரசன்னா. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெக்க அப்படிங்கிற பாட்டு வந்து ஏற்கனவே எனக்கு இயர்ஃபோன்ஸில் கேட்கும்போது அந்த பாட்டை கேட்கும்போது புல்லரிப்பாக இருந்துச்சு. படத்தில் வந்து அந்த பாட்டை செம்மையாக வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. திருப்பியும் சொல்கிறேன், நான் காலையில் ஒரு படம் பார்த்தேன். இந்த படத்தையும் அந்த பற்றியும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த படம் வேறு ஒரு ஜானர், இந்த ஒரு படம் வேறு ஒரு ஜானருங்க. ஆனால் அந்த படத்தை நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, இந்த படத்தை வந்து யாருமே மிஸ் பண்ணவே கூடாது. கிராஃப்டாகவும் சரி, இதில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களும் சரி, அரசியலும் சரி, இந்த படம் வந்து நிஜமாவே இது தவிர்க்க முடியாத ஒரு படம். இந்த படம் வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். தயவுசெய்து எல்லாருமே வந்து இந்த ஜாதிய படம், இது வந்து ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க, ஹேட்டை கலப்பர் படம் சொல்லியிருந்தாங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க கைஸ். நீங்களே போய் பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்னு நீங்களே ஒரு முடிவு எடுங்க. என்ன அளவுக்கு இந்த படம் உங்களுக்கு பிடிக்கலாம் கூட பரவாயில்ல, பட் யாருமே சொல்லக்கூடிய அந்த தவறான அந்த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் மூலிமா இந்த படத்தை தவிர்த்துறாதீங்க. தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான சாதியை பற்றி பேசின, இல்லை ஸ்போர்ட்ஸ் மூவின்னு சொல்லலாம், இல்லை அரசியலை பேசின ரொம்ப முக்கியமான படங்களில் இந்த படத்துக்கு கண்டிப்பாக எப்போவுமே ஒரு இடம் இருக்குது. இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ சாதாரண ஒரு சினிமா ரிவ்யூவராக இருந்தால் அதை வந்து கடந்து தான் போவாங்க. நம்மளுக்கு சினிமா ரிவ்யூ மட்டுமா தொழில், மற்ற காணொலிகளை நம்ம பண்ணிட்டுருக்கோம்ல, அதனால் மனசு கேட்கல. இப்போ வந்து ஒரு சீனில் காட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சீனில் வந்து இயல்பாக ஏதோ ஒரு தலைவரோட படம் இருக்குன்னா பரவாயில்ல, பட் கருணாநிதி அவர்களோட படத்தை வந்து எலிவேட் பண்ணுற மாதிரி ஒரு சீனில் வந்து காட்டுறீங்க. சாதிய முரண்கள், சாதியை வச்சு பிரச்சனை பண்ணது, சமூகத்தில் ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அது கருணாநிதியாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேருமே செஞ்ச அரசியல் வந்து எண்ணில் அடங்காதவை. மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா பல தலைவர்கள் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டு தலைவர் மேலேயும் வந்து நிறைய குற்றச்சாட்டு சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பிராண்டிங் பண்ணுற மாதிரி ஒரு புத்தரை வைக்கிறீங்கன்னா உங்கள் நம்பிக்கையை நீங்கள் வைக்கிறீங்க, அதனால் புரிஞ்சுக்க முடியுது, நீங்கள் அந்த சித்தாந்தத்தை நம்புறீங்க. ஆனால் ஒரு அரசியல் தலைவர் முற்றிலுமா எல்லாராலையும் முழுசாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத நிறைய குறைகள் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவரை நீங்கள் எல்லா படத்துலையுமே வந்து ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்லை வந்து கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுறீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் வந்து எழும்புது.
அது கருணாநிதி, எம்ஜிஆர் யாராக இருந்தாலும் வந்து இதே விமர்சனத்தை நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ உங்களோட அழகான துல்லியமான கரையில்லாத ஒரு படைப்பில் வந்து டக்குன்னு ஒரு சீனில் வந்து யாராவது வந்து இவர் வேறு ஏதோ அஜெண்டாக்கு நம்மளுக்கு ப்ரீச் பண்ணுறாரு போலன்ற ஒரு கேள்வி எழும்பி அந்த அழகான படைப்பை வந்து அது கெடுத்தாமல் இருந்துச்சுங்க. இது என்னோட தாழ்வான ஒரு ஒப்பீனியன், ஹம்பிள் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி இந்த படத்தை பற்றி வந்து நிறையா சொல்லிகிட்டே போகலாம். பட் பேசிக்லி நான் ஒன் லைன் சொல்லணுன்னா, இந்த படம் தவிர்க்கக்கூடாது. கண்டிப்பாக போய் வந்து பாருங்கள். ஆபாசம் இல்லை படத்தில். பட் சாதி அரசியல் பேசக்கூட கொஞ்சம் வயலன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறனால குழந்தைங்களோட போய் பார்க்கலாமான்னு தெரில. பட் இளைஞர்கள், நடுத்தர வயதினர், அதையும் தாண்டி இன்னும் அந்த சாதிய பட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாட்டிட்டு அலைகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் நிச்சயமாக மறக்காமல் மறுக்காமல் பார்க்க வேண்டிய படம். நன்றி.